சரிகமப சீனியர் சீசன் 5ஓட போட்டிக்கான முதல் சுற்று ஆரம்பமாக இருக்குது. என்ன ரவுண்ட் அப்படின்னு சொன்னா, அது டூயட் ரவுண்ட் தான். இந்த டூயட் ரவுண்ட்ல நம்மளோட போட்டியாளர்கள் எல்லாம் எப்படி கலக்கியிருக்கிறாங்க, யார் யாரு என்னென்ன மாதிரி எல்லாம் பாடியிருக்கிறாங்க, நம்மளோட குட்டீஸ் எல்லாம் வந்திருக்காங்களா, இது மாதிரியான விஷயங்கள வாங்க பார்க்கலாம். சீசன் 5ஓட போட்டிக்கான முதல் சுற்று ஆரம்பமாக இருக்குது. இந்த சுற்று டூயட் ரவுண்ட். இதுல வந்து நம்மளோட போட்டியாளர்கள் எல்லாம் செமையா கலக்கியிருக்கிறாங்க. கோல்டன், பிளாட்டினம் அப்படின்னு சொல்லி வாங்கி குவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமா இந்த ஒரு ரவுண்டுக்கு வந்துட்டு யார் சிறப்பு விருந்தினர்களா வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நடிகர்கள் அதர்வா மற்றும் நகுல் அவங்க 2 பேரும் தான் வந்திருக்காங்க. சூப்பரா வந்து என்ஜாய் பண்ணி எல்லாரோடையுமே சேர்ந்து அவ்வளவு சந்தோஷமா வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டூயட் ரவுண்ட்ல வந்துட்டு நம்மளோட இனியா மற்றும் கௌசிக் 2 பேரும் சேர்ந்து என்ன பாடல் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, காதரம் லோலாக்கு என்ற பாடல்ல வந்து பாடியிருக்காங்க. இனியோட வாய்ஸ்ல சும்மா வேற லெவல்ல தான் இந்த பாடல் இருக்குது. இந்த பாடல் பாடி முடிச்சதுமே நம்மளோட நகுல் அவங்க அப்படியே மேடைக்கே எழுந்து போயிட்டு, இவ்வளவு சூப்பரா எனர்ஜெட்டிக்கா இந்த பாடலை பாடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவ்வளவு ஹக் பண்ணி தன்னுடைய பாராட்டையெல்லாம் வந்துட்டு தெரிவிச்சிருப்பாங்க. அடுத்து சும்மா செம்மையா கலக்கக்கூடிய நம்மளுடைய போட்டியாளர்கள் யாரு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய செந்தமிழன் மற்றும் சிவானி 2 பேருமே சேர்ந்துட்டு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. உப்பு கருவாடு சாங் தான் பாடியிருக்கிறாங்க. சும்மா அரங்கத்துல இருந்து அவ்வளவு பேருமே வந்துட்டு அப்படி எழுந்து டான்ஸ் எல்லாம் பண்ணி அவ்வளவு என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு சூப்பரா பாடி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸே வந்துட்டு வாங்கியிருக்காங்க நம்மளோட சிவானி மற்றும் செந்தமிழன். இந்த ஒரு பாடலுக்கு நம்மளுடைய பிபி சார் வந்துட்டு எப்படி பாராட்டி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்பர் 1 பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செமையாவே பாராட்டி இருக்கிறாரு. அந்த அளவுக்கு சூப்பரா இந்த ஒரு பாடலை வந்துட்டு பாடியிருக்காங்க. அடுத்து நம்மளோட ஸ்டைலிஷ் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு யாரு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய சுஷாந்திகாவும் ஸ்ரீஹரி 2 பேரும் சேர்ந்து சும்மா வேற லெவல்ல தெரிக்க விட்டுருக்காங்க. என்ன பாடல் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஆத்தங்கர மரமே என்ற பாடலை தான் பாடியிருக்கிறாங்க. நம்மளோட நடுவர்களே டூயட்னா இதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு செமையா பாராட்டி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 2 பேருமே நடுவர்களோட சேர்ந்து வேற செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி வைப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரோடையும் சிறப்பு விருந்தினரா வந்திருந்த அதர்வா அவங்களே சேர்ந்து டான்ஸ் எல்லாம் பண்ணி வேற லெவல்ல வந்துட்டு ஒரு மூமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கேன். அது மட்டும் இல்லாம எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நம்மளோட திவினேஷுமே வந்துட்டு சூப்பரான ஒரு பாடலோட வந்திருக்கிறாரு. பாடலோட வந்தது மட்டும் இல்லாம பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸுமே வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. யாரோட சேர்ந்து அப்படின்னு சொன்னா, மெகா ஆடிஷனா இருக்கட்டும், இன்ட்ரோடக்ஷன் ரவுண்டா இருக்கட்டும், 2லையுமே வந்துட்டு செமையா கலக்கி இருக்கக்கூடிய நம்மளோட பிரதீபா அவங்களோட சேர்ந்து தான் பாடி இருக்கிறாரு. என்ன பாடல் அப்படின்னு சொல்லி தெரியல, ஆனா சூப்பராவே பாடியிருக்காங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. திவினேஷ் வந்துட்டா எப்பயுமே வந்துட்டு அது கலக்கலான பெர்ஃபார்மன்ஸ் தான்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஏனைய போட்டியாளர்களும் எல்லாருமே வந்துட்டு செமையான பாடல்களோட செமையான டியட் சாங்கோட தான் வரப்போறாங்க. பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். நீங்க யாரோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. எது மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.